பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 79:13 சொல்லுகிறது, அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நாங்கள் உம்மை என்றென்றைக்கும் புகழுவோம், தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது தலைமுறைகளுக்கு நம்மை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய விசுவாசம் தலைமுறைகளுக்கு தேவனிடத்தில் சேருகிறது. இன்றைக்கு இந்த நாளில் வேதம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகள். தேவன் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னாவை நமக்கு கொடுக்கிறார், நமக்கு மேய்ச்சலை கொடுக்கிறார். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் நம்மை மேய்க்கிறார். இன்றைக்கு இந்த நாளில் நாம் வேதத்தை நாம் எடுத்தோமா, தேவனுடைய வார்த்தையை படித்தோமா, தேவனுடைய வார்த்தையை தியானித்தோமா, அதுதான் நம்முடைய வாழ்க்கையில தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம். நாம் சேர்த்து வைக்கிற சொத்தோ, நாம் வைத்திருக்கிற பதவியோ, நமக்கு இருக்கிற உலக பிரகாரமான மேன்மையோ தலைமுறைக்கு இல்லைங்க. இன்னைக்கு உலக சரித்திரத்தில் பார்க்குறோம், ஒரு தலைமுறை நல்லா வாழுது, ஆனால் அதே பார்க்கும்போது வாழ்க்கை சக்கரத்தில் அடுத்த தலைமுறை இன்றைக்கு வாழ்க்கை நிலை தடுமாறி போகிறது. ஆனால் இந்த வேதம், இந்த கையில் வைத்திருக்கிற இந்த வேதத்தை யாரெல்லாம் எடுத்து தேவனுடைய வழியில நடக்கிறாங்களோ தலைமுறைகளுக்கு தேவன் அவர்களை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறவர். தேவனுடைய மேய்ச்சலுக்குள்ளாக நம்முடைய ஆத்துமா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார். உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் எது இருக்குதோ அந்த தேவ திட்டத்துக்கு வேண்டிய கிருபை, அந்த தேவ திட்டத்துக்கு வேண்டிய தெய்வீக வல்லமை, அந்த தெய்வ திட்டத்துக்கு வேண்டிய பொருளாதாரம், அந்த தேவ திட்டத்துக்கு வேண்டிய உலக நன்மைகள், அந்த தேவ திட்டத்துக்கு வேண்டிய சுகபலன், இதெல்லாம் எங்க கிடைக்கும்னா கர்த்தருடைய மேய்ச்சலில் தான். அப்படி அந்த மேய்ச்சலை பெற்று தேவனுக்குள்ள வளரும் போது, தேவ சித்தத்தின்படி வாழும்போது தேவனை வெளிப்படுவார். அப்ப நம்ம எதை செய்தாலும் அவருக்கு துதியாக, மகிழ்ச்சியாக, அவருக்கு ஆராதனையாக நம்ம வாழ்க்கை இடைப்படும். எனவே எதை செய்தாலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து துவங்குங்கள். தேவனுடைய வார்த்தை தான் தலைமுறைகளுக்கு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்துல உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய இந்த நேரத்துல உம்முடைய மேய்ச்சலை ஆண்டவரை கண்டடைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. நீரே எங்களுக்கு பிரதான மேய்ப்பரா இருக்கிறீர். நானே நல்ல மேய்ப்பன் சொன்னீங்களப்பா. அன்பு தகப்பனே, இந்த நாள்ல இந்த வார்த்தையை உம்முடைய மேய்ச்சலாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, இந்த வார்த்தையை உட்கொண்ட, இந்த வார்த்தையை ஆண்டவரே அர்ப்பணித்த, இந்த வார்த்தைக்குள்ளாக ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலும் பூரண கிருபை உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். உங்க தெய்வீக மகிமை பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.